அவர் பேரு ஒரு வார்த்தை கூட இலாகா பத்தியே பேசல. ஏன் சார் மக்கள் வரிபடத்தில் வச்சுட்டு பாராட்டு கூட்டுவாங்க நடந்துக்கிட்டு. செயற்குழு கூட்டத்தில் நிறைய மாற்றங்கள் செஞ்சிருக்கீங்க, அதை பத்தி கேக்குறாங்க. அவன் மாற்றம் செய்ய போறோம், இளைஞர்களுக்கு செய்ய போறோம். இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தரீங்களா? அடுத்த தலைமுறையினர் வந்து இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கா? இந்த முறை இளைஞர்களுக்கு இருக்கும், வயதானவர்களுக்கு இருக்கும். சரிங்க, இப்ப 100 நாள் ஆட்சி குறித்து உங்களுடைய கருத்து? 100 நாள் ஆட்சி குறித்து உங்க கருத்து? 100 நாள் ஆட்சி குறித்து கருத்துனா 100 நாள் ஆட்சி குறித்து உங்களுடைய கருத்து? 100 நாள் ஆட்சி குறித்து. இப்ப 100 நாள் முடிஞ்சிருக்கு. ஆமா, ஆட்சி நீங்க மூத்த அரசியல்வாதி என்ற முறையில எந்த முறை பாக்குறீங்க? நான் அப்படி நீங்க சொன்ன மாதிரி நான் என்னுடைய 50-60 ஆண்டுகள் அரசியல் வாழ்வில் 100 நாட்களுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட எதையும் இந்த ஆட்சி செய்ததாக இல்லை. இருக்கிற பெயர்களை மாற்றுகிறார்கள், நாங்கள் செய்த திட்டங்களை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு புதியதாக எதையுமே அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னார்களே, நாங்கள் எல்லா பெண்களுக்குமே 2500 ரூபா கொடுப்போம், அதுக்கப்புறம் நாங்கள் சிலிண்டர் கொடுப்போம், இது மாதிரி சொன்னாங்கல்ல. அதை ஏதாவது ஒன்று வந்துருக்கணும் 100 நாளில். 100 நாளே வரலன்னா எப்போ இருக்கும் தெரியல. இப்போ எந்த கேள்விக்கு அந்த துறை அமைச்சர் இல்லாம அவங்கவுங்க பதில் சொல்றாங்க. நீங்க ஒரு மூத்த அமைச்சரா இருந்தீங்க, அவை முன்னவரா இருந்தீங்க, எப்படி பாக்குறீங்க? மானிய கோரிக்கையில சம்பந்தம் இல்லாத அமைச்சர்கள் எல்லாம் பேசுறாங்க. சம்பந்தம் இல்லாத அமைச்சர்கள் மானிய கோரிக்கையில ஒருத்தர் பேசுறாங்க. ரெண்டாவது, டிமாண்ட்ல யாரும் பேசல. அவங்க என்ன எழுதி எடுத்தாராங்களோ அதுதான் படிக்கிறாங்களே தவிர, முதல்ல எப்படிங்கிற டிபார்ட்ல 10 எம்எல்ஏக்கள் பேசுவாங்க, 10 குறை சொல்லுவாங்க. அதை மந்திரி குறிச்சிக்கிட்டு அதிகாரிகிட்ட விளக்கம் கேட்டுட்டு, இந்த எம்எல்ஏ இப்படி பேசுறா நான் இது பதில் சொல்றேன்னு சொல்லணும், அதான் முறை. ஆனா இவங்க அப்படி இல்லை, பேசணும் போயிட்டாங்க. இவங்க என்ன எழுதி எடுத்தாங்களோ அதை மட்டும் படிச்சுட்டு போயிடுறாங்க. அதான் அவங்களுடைய வேலையா போயிடுச்சு. அதையும் அதுக்கு இதை தவிர இன்னும் அதாவது என்னுடைய இலாக்காவை வச்சிருக்கிற அவர் பேரு ஒரு வார்த்தை கூட இலாகா பத்தியே பேசல. அவங்க தலைவர் அப்படி சிரிப்பாரு, இப்படி சிரிப்பாரு. அவரோடு ஏன் சார் மக்கள் வரிபடத்தில் வச்சுட்டு பாராட்டு கூட்டுவாங்க நடந்துக்கிட்டு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.